அனைவருக்கும் வணக்கம். நான் சமீபமா வந்து ஃப்ராக்ஸ் அப்படின்னு ஒரு குறும்படம் பார்த்தேன். கலை கலாச்சாரம் வந்து அதை தயாரிச்சிருந்தாங்க. மணிகண்டன் அவர் இயக்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். படம் வந்து வேறு லெவலுங்க. நான் வந்து நினச்சே பார்க்கல. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பண்ணிருச்சு. செமையான ஒரு கதை, செம படம், செம ஃபோட்டோகிராஃபி, செம எடிட்டிங்கு, எல்லாமே வந்து ஒரு உலக சினிமா பார்த்த மாதிரியான ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்துச்சு. நம்ம ஊரில் வந்து இன்னமும் என்ன சொல்கிறது, குளிக்கிறது கூட வந்து ஒரு தரப்பு குளிக்கிறது கூட வந்து பிஸ்லரி வாட்டர் மாதிரியான ரொம்ப ஹைஃபையான வாழும்போது, இன்னொரு பக்கம் வந்து மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையும் இருக்குல்ல. அந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப சோகமாலாம் சொல்லாமல், ஒரு பசங்க ஒரு 5-6 வயசு பசங்க மூலியமாக ஒரு அவங்களோட இன்னசென்ஸ் மூலியமாக, அந்த குழந்தைத்தன்மை மூலியமாக அவங்க வாழ்க்கை முறையை வந்து பதிவு பண்ணியிருந்தேன் எப்படி இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதை தான் வந்து ஃப்ராக்ஸ். உண்மையிலே இது வந்து ஒரு உலக சினிமா தான். ரொம்ப ரீஜனலாக ஒரு கதையை வந்து அணுகி அதை ரொம்ப யதார்த்தமாக அதை தாண்டி வந்து ரொம்ப ஒரு திரை மொழியில் அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய முயற்சி. அது வந்து ஒரு பெரிய படமாக கூட எடுக்கலாம். பாலச்சந்தர் சார் வந்து தண்ணீர்னு ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் வந்து இந்த படமும். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். இந்த படம் வந்து பெரிய படமாக வந்துடுச்சு அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி நம்மளோட சமூகத்துக்கு இந்த மாதிரியான கதைகள், படங்கள் வேணும். அதை தாண்டி வந்து இந்த கலைஞர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கலைஞர்களாக இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்குமே வந்து என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.